வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பார்க்க போறோம். தமிழ்ல நிறைய இடங்கள்ல வாங்கு அப்படின்னு வச்சு நிறைய சொல்லுவோம். பெயர் வாங்கு, மூச்சு வாங்கு, பழி வாங்கு, பின் வாங்கு, உள் வாங்கு, பெர்மிஷன் வாங்கு, இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட சென்டென்சஸ் சொல்லுவோம் இல்லையா? பொதுவா ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்குறது அப்படின்னா நம்ம பை வச்சு சொல்லுவோம். அப்படி இல்லாத இடங்கள்ல எதையெல்லாம் சொல்லலாம்? கெட் சொல்லலாம், டேக் சொல்லலாம், ரிசீவ் சொல்லலாம், ஏர்ன் சொல்லலாம். இது மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல எதை எதை யூஸ் பண்ணணும், அதே மாதிரி சில இடங்களில் நம்ம அதுக்கான ஸ்பெஷல் வேர்ப்ஸே யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்பெஷல் வேர்ப்ஸ் என்னென்ன அதையெல்லாம் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். கெட், ரிசீவ் ரெண்டுமே கரெக்டாக இருக்கிற சில இடங்கள் இருக்கும். கெட் வந்து ரொம்ப காமன் ஸ்போக்கனில் சிம்பிளான ஒரு வார்த்தை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ரிசீவ் அப்படின்றது எங்கெல்லாம் கொஞ்சம் மரியாதையாக சொல்லணுமோ அந்த இடங்களெல்லாம் நம்ம வந்து ரிசீவ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் போகிற போக்கில் எந்தெந்த வார்த்தைகள்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நல்ல விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. சம்பளம் வாங்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ சம்பளம்ங்கிறப்போ நம்ம அடுத்தவங்க கிட்டேருந்து தான் வாங்குகிறோம். இப்போ கெட் பெய்ட் இது வந்து ரொம்ப காமன். கொஞ்சம் ஃபார்மலாக சொல்கிறதுக்கு ட்ரா சேலரி, கெட் பெய்டுனே வச்சு சொல்லலாம். இப்போ நான் 15 நாளைக்கு ஒரு தடவை சம்பளம் வாங்குவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஐ கெட் பெய்ட் ஒன்ஸ் எவ்ரி 15 days. I get paid once every 15 days. I receive my salary once every 15 days. I receive my salary once every 15 days. நான் அந்த இடத்துல மரியாதையா அப்படின்னா ஃபார்மலா அப்படின்னு அர்த்தமா அப்படின்னா அப்படி நான் சொல்ல வரல. பட் நீங்கள் அப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்தது கடன் வாங்கு, பாரோ சொல்லுவோம். இப்போ ஒரு இன்னொரு பர்சன் கிட்டேருந்து வாங்குறதா இருந்தால் பாரோ சொல்லுவோம். பேங்க்லேருந்து வாங்குறப்போ நம்ம வந்து டேக் அ லோன் இல்லைன்னா கெட் அ லோன் இப்படி வச்சு சொல்லுவோம். இப்போ நான் வந்து இப்போ ஒருத்தர்கிட்டேருந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து பணம் கடன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும். அவன் தன் நண்பரிடமிருந்து பணம் கடன் வாங்கினான் அப்படின்னு சொல்லணும். அப்போ அடுத்தவங்க கிட்டேருந்து வாங்குறது பாரோ. ஹி borrowed money from his friend. He borrowed money from his friend. அவள் வீடு கட்ட வங்கியில் கடன் வாங்கினாள் அப்படின்னு சொல்லணும். அப்போ she took a loan இல்லை she got a loan. She took a loan from the bank to build a house. She took a loan from the bank to build a house. இப்போ நம்ம பார்க்க போகிறது மூச்சு வாங்கு. ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று நம்ம சாதாரணமாக அடுத்தவங்க கிட்ட இரு நல்லா நின்று நல்லா மூச்சு வாங்கிக்கோ அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்கிறதா இருந்தால் கேட்ச் பிரெத். இல்லை நல்லா ஓடிட்டு வந்து இல்லை நிறைய வேலை செய்கிறப்போ மூச்சு வாங்கும், படியெல்லாம் ஏறினா மூச்சு வாங்கும், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு பேண்டிங் அப்படி சொல்லுவோம். இப்போது கொஞ்சம் நின்று நல்லா மூச்சு வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டாப் அண்ட் கேட்ச் யுவர் பிரெத். ஸ்டாப் அண்ட் கேட்ச் யுவர் பிரெத். இப்போ இதுவே அவன் ஓடி வந்து மூச்சு வாங்கினான், ஓடினதுனால மூச்சு வாங்கினான் அப்படின்னு சொல்லணும். அப்போ he was panting after running. He was panting after running. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழி வாங்கு. அவன் பழி வாங்கிட்டான் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ பழி வாங்குறது அப்படிங்கிறப்போ டேக் ரிவெஞ்ச், கெட் சம்ஒன்ஸ் ரிவெஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். அவன் பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு he took revenge-ன்னு சொல்லலாம். இல்லை he got his revenge, she got her revenge அப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். சரி, இப்போ இதுவே அவன் என்ன பழி வாங்கிட்டான், அவளை பழி வாங்கிட்டான், இந்த மாதிரி யாரை பழி வாங்கினான்னு நம்ம சொல்லணுமானா ஆன் சேர்த்துட்டு அவங்கள நம்ம போட்டுக்கலாம். அவன் என்ன பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லணுமானா he took revenge on me, he got his revenge on me அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை இன்னும் கொஞ்சம் சென்டென்ஸை வந்து ஸ்ட்ரெச் பண்ணலாம். அவன் என்னை சமயம் பார்த்து பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு he waited for the right opportunity and took his revenge. He waited for the right opportunity and took his revenge அப்படி சொல்லலாம். இல்லைனா he took his revenge at the right moment அப்படி கூட சொல்லலாம். பட் இது இன்னுமே ஆப்டாக இருக்கும். அடி வாங்கு, அடி விழும் அப்படி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி தான். அதனால நம்ம சிம்பிளாக முடிச்சுக்கலாம். ஸோ கெட் பீட்டன் அதே தான். ஸோ திருடன் கூட்டத்தினரிடம் அடி வாங்கினான். The thief got beaten by the crowd. The thief got beaten by the crowd. அடி வாங்குறது மாதிரியே தான் திட்டு வாங்குறதும் இல்லையா? கெட் ஸ்கோல்டட். ஸோ வீட்டுக்கு லேட்டாக வந்ததுக்காக நான் திட்டு வாங்கினேன். I got scolded for coming home late.
லேட்டா வந்ததற்காக, for coming home late. I got scolded for coming home late. அடுத்து நம்ம பார்க்க போறது பேர் வாங்கு. ஸோ பேர் வாங்கு இதுக்கு நம்ம earn a name, earn a good name, gain a good reputation அது கூட சொல்லலாம். இது இன்னுமே காமன். ஸோ பேர் வாங்கு நம்ம சொன்னோம் இல்லையா, ஒரு சென்டென்ஸ் கூட சொல்லிடலாம். அவ ஸ்கூல்ல அவ நல்ல பேர் வாங்கியிருக்கிறாள் அப்படின்னு சொல்ல போறோம். But she has earned a good name at her school. She has earned a good name at her school. இல்லைன்னா நம்ம கெயின் வச்சு சொல்றதா இருந்தா she has gained a good reputation at her school அப்படியே சொல்லலாம். அடுத்தது ஆசீர்வாதம் வாங்குறது. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் மரியாதையை தான் சொல்லுவோம் இல்லையா. ரிசீவ் பிளெஸிங்ஸ். இப்போ போய் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. ரிசீவ் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த எல்டர்ஸ். நீங்க சிம்பிளா சொல்லணுமானா கெட்டும் ஓகே தான். கெட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் த எல்டர்ஸ். ஸோ நிறைய இடங்கள்ல கெட் வந்து ரொம்பவே ஆப்டா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். வாக்கு வாங்கு. வாக்குனா எனக்கு ஒரு வாக்குறுதி வாங்குறது, அதுதான் கெட் அ ப்ராமிஸ். ஸோ இந்த இடத்துல ப்ராமிஸ் அப்படின்னா சத்தியம் இல்லை, வாக்குறுதி தான். ஸோ கெட் அ ப்ராமிஸ். இப்போ அம்மா என்கிட்ட நான் நல்ல பிள்ளையா இருப்பேன் அப்படின்னு என்கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒழுங்கா இருப்பேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. இனிமேல் ஒழுங்கா இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ மை மதர் மேட் மீ ப்ராமிஸ். மேக் அ ப்ராமிஸ், அதுதான் பாஸ்ட் டென்ஸ்ல. மை மதர் மேட் மீ ப்ராமிஸ் டு பி அ குட் சைல்ட். ஸோ வாக்குறுதியை தான் நம்ம ப்ராமிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றப்ப சத்தியம் வாங்குறது. சத்தியமா பண்ண மாட்டேன்னு சொல்லி சத்தியம் வாங்குறது, அதுக்கு நம்ம மேக் சம்மோன் ஸ்வேர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைனா கெட் சம்மோன் டு ஸ்வேர் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. கெட் சம்மோன் டு ஸ்வேருங்கிறப்ப அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்கள சத்தியம், அவங்க கிட்ட சத்தியம் வாங்குறது. நம்ம மேக் சம்மோன் ஸ்வேர் எடுத்துக்கலாம். இப்போ நான் அவன்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கினேன். ஐ மேட் ஹிம் ஸ்வேர் நாட் டு டெல் த ட்ரூத். I made him swear not to tell the truth. அடுத்து நம்ம பார்க்க போறது பின் வாங்குறது. ஸோ பின் வாங்குறது அப்படிங்கிறப்போ நிறைய வார்த்தைகள் இருக்கு. பேக் அவுட், பேக் டவுன், ரிட்ரீட், இந்த மாதிரி ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. எதுக்கு எந்தெந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஒரு பிளான் இல்லைன்னா ஒரு அக்ரிமெண்ட், அந்த மாதிரி கான்ட்ராக்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பின் வாங்குறது அப்படின்னா நம்ம பேக் அவுட் அப்படின்ற ஃப்ரேஸை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட், இல்லை நம்ம ஏற்கனவே எடுத்த ஒரு டிசிஷன், அதுல வேண்டாம் அப்படின்னு பின் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லுமானா பேக் டவுன். பிசிக்கல் மூவ்மெண்ட், பிசிக்கலா ஒரு இடத்துல ஐயோ இதுக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு நம்ம பின் வாங்குறோம் அப்படின்னா ரிட்ரீட். வார்லாம் நம்ம சொல்லலாம். ஆர்மி வந்து பின் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல முன்னேறாம பின்ன வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல ரிட்ரீட். ஸோ பிசிக்கலா பின் வாங்குறது ரிட்ரீட். இப்போ அப்படியே எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ ஒரு பிளான், அக்ரிமெண்ட், கான்ட்ராக்ட், இந்த மாதிரி பிஸ்னஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேக் அவுட். ஸோ இதை வந்து பிஸ்னஸ் விஷயத்தில் பின்வாங்கினான் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபிக்காக அந்த இடத்துல போடலை. பட் அந்த மாதிரி கான்டெக்ட்ஸில் சொல்கிறப்போ நம்ம வந்து பேக் அவுட்னு தான் வச்சு சொல்லணும். அவன் கடைசி நேரத்தில் பின்வாங்கிட்டான். இப்போ ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, ஒரு கான்ட்ராக்ட் போட வேண்டிய கடைசி நிமிஷத்தில் அவன் பின்வாங்கிட்டான் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஹி பேக்ட் அவுட் அட் த லாஸ்ட் மினிட். ஹி பேக்ட் அவுட் அட் தி லாஸ்ட் மினிட். இப்போ டிசிஷன், ஆர்கியூமெண்ட்ல ரெண்டு பேருக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி இடத்துல பின்வாங்குறது. ஏற்கனவே தான் எடுத்த டிசிஷன்லேருந்தே பின்வாங்குறது, அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம பேக் டவுன் சொல்லுவோம். அவன் தன் முடிவிலிருந்து பின்வாங்கவில்லை, நெகட்டிவா சொல்ல போறோம். He didn't back down from his decision. He didn't back down from his decision. இப்போ நம்ம அந்த retreat வச்சு சொல்லிடலாம். படை பின்வாங்கியது. The army retreated. The army retreated. ஸோ அந்த பின்வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட வார்த்தைகள் பார்த்தோம். இப்போ அடுத்தது உள்வாங்கு சொல்லுவோம். ஸோ உள்வாங்கிறது அப்படிங்கிறப்போ ரெண்டு விதமான அர்த்தத்தில் யூஸ் பண்ணுவோம். ஒன்று, நம்ம ஒரு விஷயத்தை உள்வாங்கிக் கொள்வது, ஒரு நாலேஜை, ஒரு எஜுகேஷன், ஒரு இன்ஃபர்மேஷன், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி உள்வாங்கிறது அப்படிங்கிறதுக்கே நிறைய வார்த்தைகள் இருக்கு. அப்சார்ப் சொல்லலாம், ரொம்ப காமன் இந்த வார்த்தை. குழந்தைகள் புதிய விஷயங்களை எளிதில் உள்வாங்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ சில்ட்ரன் அப்சார்ப் நியூ திங்ஸ் ஈஸிலி. சில்ட்ரன் அப்சார்ப் நியூ திங்ஸ் ஈஸிலி. இந்த அப்சார்ப் சொன்னோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம கிராஸ்ப் சொல்லலாம், டேக்குன்னு சொல்லலாம், அண்டர்ஸ்டாண்டிங் கூட சொல்லலாம். கிராஸ்ப் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உள்வாங்கி கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் கிராஸ்ப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் அப்சார்ப் வந்து ரொம்ப காமன்.
சரி. ஸோ உள்வாங்கிக் கொள்வது, நாலேட்ஜ், எஜுகேஷன், புதிய விஷயங்கள் இதுக்கெல்லாம் நம்ம சொன்னோம். இப்போ உள்வாங்குறதுங்கிறப்போ, கடல் உள்வாங்குனுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு ரிசீட். இப்போ சுனாமிக்கு முன்னாடி கடல் உள்வாங்கியது அப்படின்னு சொல்லணும். அப்ப the sea receded before the tsunami. The sea receded before the tsunami. அடுத்தது வரம் வாங்குறது. வரம் வாங்குறதுங்கிறதுக்கு நம்ம ரிசீவ் அ பூன்னு சொல்லலாம். கெட் அ பூன்னு சொல்லலாம். இல்ல போய் வரம் வாங்கு அப்படின்னு நம்ம யார்கிட்டயாவது சொல்றோம் அப்படின்னா, ஆஸ்க் ஃபார் அ பூன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, அவன் கடவுளிடம் வரம் வாங்கினான் அப்படின்னே நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஹி ரிசீவ்ட் அ பூன் ஃப்ரம் காட். கொஞ்சம் மரியாதையா சொல்ல வேண்டிய இடங்கள் எல்லாம் ரிசீவ்ன்னு சொன்னோம் இல்லையா? அதனால தான் அப்படி சொல்றோம். ஹி ரிசீவ்ட் அ பூன் ஃப்ரம் காட். சாதாரணமா நீங்க சொல்லணும்னு நினைச்சீங்களான்னா, இந்த இடத்துல கெட் வச்சு காட்ன்னு வச்சு கூட சொல்லலாம். வரம் வாங்குறது சொன்னோம். பரிசு வாங்குறது. சிம்பிளான ஒரு வார்த்தை. ஷி won a prize in the competition. அவள் போட்டியில் பரிசு வாங்கினாள். win a prize, get a prize கூட ஓகே தான். கரெக்ட் தான். She won a prize in the competition. பாராட்டு வாங்கு. ரிசீவ் அப்ரிசியேஷன் இல்லைன்னா கெட் ப்ரைஸ். ப்ரைஸ்க்கான வார்த்தை பார்த்துக்கோங்க, ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. பாராட்டுங்கிற ப்ரைஸை தான் நம்ம இந்த இடத்துல மெயின் பண்ணுறோம். அவள் ஆசிரியரிடம் பாராட்டு வாங்கினாள். She received appreciation from the teacher. She received appreciation from the teacher. அனுமதி வாங்கு. ரொம்ப சிம்பிளான ஒன்று தான் இல்லையா? கெட் பெர்மிஷன், ஆப்டைன் பெர்மிஷன். அவள் பெற்றோரிடம் அனுமதி வாங்கினாள். She got permission from her parents. She received permission from her parents. She obtained permission from her parents. நீங்க என்ன வேணா சொல்லலாம். கடைசியா நம்ம சொல்ல போறது பேப்பர் வாங்கு. இது என்ன ஒரு சாதாரண விஷயம் தானே. காசு கொடுத்து வாங்குறதுன்னா பைன்னு தான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். பேப்பர் வாங்குறதுல ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஒரு சின்ன நியூவான்ஸ். என்ன அப்படின்னா, நம்ம மாசம் மாசம் காசு கொடுப்போம். நம்ம வீட்டிலேயே கொண்டு வந்து பேப்பரை போட்டு போயிடுவாங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் டு அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எந்த பத்திரிகையை வாங்குறீர்கள்? Which newspaper do you subscribe to? Which newspaper do you subscribe to? அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நீங்க அன்னன்னைக்கு கடையில் காசு கொடுத்து வாங்குவீங்க அப்படின்னா, நீங்க வந்து பையை வச்சுக்கலாம். Which newspaper do you buy? அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம வாங்குறது அப்படிங்கிறத வச்சு ஏகப்பட்ட சென்டென்சஸ் இருக்கு இல்லையா? அதில் எப்படியெல்லாம் சொல்லலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.